இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம பிரியா தான் எடுக்கிறாங்க. பிரியா வந்து தாலி பிரிச்சு கூப்பிட்டு வந்தோம்மா. தாலி பிரித்து முடிஞ்ச உடனே இன்னும் அனுப்பலை. நாங்கள் 2 நாள் கழிச்சு அனுப்பலான்னு வீட்டிலே வச்சுருக்கோம். பையன் வந்து வெளியே போனதுனால நீயே எடு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை எடுக்க சொன்னேன். பிரியாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தரக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை இடித்து போட்டு கொத்தரக்காய் பொரியல் குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடும் பிரியா. அதனால் வந்து கொத்தரக்காய் ஒரு பக்கம் வேக வச்சுருக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து அரைக்கீரை புளி போட்டு கடைய போகிறேன். பருப்பு போடாமல் புளி போட்டு கடைஞ்சா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரெண்டுமே பிரியாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் பிரியாவுக்கு பிடிச்சதே செய்யலாம் அப்படின்றதுனால வந்து அதுவும் அரைக்கீரை புளி போட்டு கடைஞ்சாதான் பிடிக்கும். பருப்பெல்லாம் போட்டு சிறுக்கீரை எல்லாம் பண்ணா எல்லாருமே புளி போட்டு கடைஞ்சா சூப்பராக சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிடுவாங்க. கம்மியாக சாப்பிட்றதுல அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அரைக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிக்கலாம். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். தர்பூசணை வந்து வெயில் காலம் வந்தாவே பிரியாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன்று வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுப்போம். நேற்று வந்து ரொம்ப சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றதுனால பிடிவாதமாக வரும். நிறையா இருந்தது தர்பூசணை, கம்மி இல்லை, நிறையா பழம் இருந்தது கடையில். அங்கே போயிட்டு கேட்டால் பாருங்களேன், வெறும் நாராக இது சாப்பிடவே முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப பழுத்து போச்சு. பழுத்துருச்சா என்னன்னு தெரியல. இல்லை, இது பழுத்துது. இல்லைன்னா ஒரு ரகம் இந்த மாதிரி பழுத்தாதான் நாராக ஆகிடும். பழம்லாம் வந்து இந்த மாதிரி நாராக ஆகிடும். வேஸ்ட் வாங்கிட்டு வந்தது 1 கிலோ வந்து 25 ரூபான்னு சொல்லிட்டு 4 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அதனால் நீங்கள் பழங்க வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கினா சாப்பிட முடியாது. கொஞ்சம் சதையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த தோலை வந்து கொஞ்சம் கிணமாக இருக்கும் அந்த பழத்தில். அந்த மாதிரி பார்த்து தட்டி பார்த்து பழம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது நாங்கள் வாங்கி வேஸ்ட் ஆனதுனால இது வீடியோவை உங்களுக்கு காமிக்கலாம். பழம் வாங்க நிறைய பேர் வாங்க தெரியாது. வீட்டில் போயிட்டு வேஸ்ட்டாக ஐயோ இந்த பழம் கெட்டு இப்போ நம்ம ஏமாந்த மாதிரி ரொம்ப கலர் மாறிட்டாலும் அது வந்து ரொம்ப பழுத்துது. அது பழுத்து தான் இந்த மாதிரி ஆயிருதுன்னு நினைக்கிறேன் பிரியானால. சாப்பிடவே தெரியல. என்ன 100 ரூபாய் வேஸ்ட் ஆச்சு. ஆனாலும் சாப்பிட்டோம்ல, கொஞ்சோண்டு சாப்பிட்டோம். அதுக்கடுத்து அது கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால சாப்பிட முடியலை. அப்புறம் உங்களுக்கு இது சொல்லியே ஆகணும். புதினா வந்து சட்னிக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு நட்டு விட்டுருவோம். மண்ணில் நல்லா வரும். அது இதுக்கு முன்னே நான் வீடியோ எடுத்ததில்லை. நட்டு வச்சு அது கீரை கிண்டத்தை மட்டும் நம்ம பழைய வீடியோலாம் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் குடியிருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து அம்மா வச்சு வைப்பாங்க. மயில் சாப்பிடும். நம்ம ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி புதினாலாம் கிள்ளி எடுத்துட்டு காம்பு இந்த முனையில மட்டும் பாருங்க, சும்மா இந்த மாதிரி சின்னதா இதெல்லாம் வந்து வளர்ந்து வந்தது துளுத்துருக்கு. நம்ம இந்த மாதிரி குட்டியா தான் அந்த முனையில இருந்தது விட்டுணும். இந்த வேரெல்லாம் வந்து தண்ணியில போட்டதுனால பாரு நல்லா வளர்ந்து வந்தது. பார்ப்பியா ஆட்டாதுருமா தெரியுதா? இந்த மாதிரி வந்த உடனே நம்ம மண்ணில் எடுத்து நட்டுட்டோமா அப்படியே வேர் பிடிச்சிக்கும். கீழே வந்து நல்லா களைச்சி சைட்ல எல்லாம் சூப்பரா வரும். அது இன்னைக்கு சாயங்காலம் நம்ம நட்டுடலாம். ஏன்னா இப்ப மழை பெஞ்சுனே இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம். வெயில் காலமா மழை காலமா? ஆனா எப்பவுமே வந்து பழைய காலம் இப்பதான் திரும்பி வந்திருக்குது. இந்த பங்குனி சித்திரை வைகாசின்னு சொல்லுவாங்க பத்தி, அப்பெல்லாம் புயல் காத்து அந்த மாதிரிலாம் அடிக்கும். அதுதான் இப்ப இயற்கையா பழைய காலம் இப்பதான் திரும்பி வந்துருக்குது. வெயிலும் அடிக்குது, மழையும். இடையில வந்து இந்த மாதிரி மழையை பெய்யாது. ரொம்ப வந்து வெயில் அதிகமா இருக்கும். வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, மழை பெய்ஞ்சு நல்லா இருக்குல்ல. இப்ப அரைக்கீரைக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்கீரை வந்து இப்படிதான் செய்வேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு செய்வேன். நல்லா இருக்கும். சில பேர் வந்து அப்படியே தண்ணியில போட்டு நம்ம பருப்பு கூட கீரை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு இது மாதிரி செஞ்சாதான் எங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டு கீரைக்கு வந்து நான் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 20 பல்லே இருக்கும். பூண்டு கீரைக்கெல்லாம் பூண்டு நிறைய சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அரைக்கீரைக்கு வந்து புளி போட்டு கடைஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம். ஆனால் புளி நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்க்குறேன். சுத்தமாகவே இல்லை. வெறும் நார் கொட்டை இந்த மாதிரி தான் புளி இருக்கே தவிர என்னால் எடுக்கவே முடியல. அதனால சரி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தான் புளி எடுத்துக்கிறேன். இந்த புளியும் வெங்காயமும் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் எவ்வளோ வெங்காயமா? வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு கட்டுக்கான தானே. ஹாய் இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இல்லை, எது கொஞ்சம் வேலை மழை போட்டுருக்கா, வெளியே மழை கொஞ்சம் எங்கேயும் வெளியே போக முடியாது. நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. தக்காளி வந்து பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பேசலாம். இப்போ நாங்கள் பேசலாம். தக்காளி வெங்காயம் காலத்துனால சரி காட்டன் சாரி தான் கொஞ்சம் அயன் பண்ணி வைக்கலாம். நம்ம அங்கே போயிட்டு சாரி எல்லாம் அயன் பண்ணி நிற்கிறாருல. ஆனால் 1 மணி நேரமும் அயன் பண்ணுறாரு. நான் அந்த பக்கம் போகல. இங்கே சாதம் வச்சுக்கிட்டு இங்கே சமையல் கட்டிலே இருந்துட்டேன்.
இந்த சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா அயன் பண்றதுக்கு ஏற்கனவே நாங்க முன்னெல்லாம் கொடுத்துன்னு இருந்தோம். எங்க அப்பாவுக்கு மனசு வரல 40 ரூபாய். இந்த ஆமா இது வந்து டெய்லி கட்டுறது. இப்ப கட்டிட்டு நம்ம வந்து காலையில குளிச்சிடுவோம், எடுத்து மறுபடியும் துவச்சிடுவோம், மறுபடியும் அயன் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நம்ம 40 ரூபாய் கொடுத்து பண்ண முடியுங்களா? அதனால இவரே யோசிச்சாரு, என்னடா இது ஒரு புடம் சும்மா 40 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான. ஆனா நம்ம கொடுத்ததும் கிடையாது இல்ல, இப்பதான் கொஞ்சம் அயன் பண்ண கொடுக்குறோமே. அப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன்னா என்ன தெரியுமா விஷயம், நான் வந்து புடம் வந்து பெசிய மாட்டேன். அதே மாதிரி வாஷிங் மிஷின்லாம் வாங்கினது கிடையாது, வாஷிங் மிஷின் போட்டது கிடையாது. கையில துவச்சிட்டு அலசி அப்படியே கொடியில போட்டுருவோம். அந்த தண்ணி ஃபுல்லா ஒழுகுனதுக்கு அப்புறம் ஒதிரிட்டு காய வச்சா சுருக்குன்றதே. நம்ம யார் துணியுமே அயன் பண்ண மாட்டோம், சர்ட் பேண்ட் கூட சரி. அப்பா அப்படியே நல்லா ஒதிரிட்டு காய வச்சுட்டு அயன் பண்ண மாதிரியே இருக்கு, அழகா மடிச்சு வச்சா. இப்ப இந்த வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தி அது எடுக்கும் போது ஒரு கறி துணி மாதிரி வந்து அப்புறம் அயன் பண்ணாம கட்டவே முடியாது. அதனாலதான் அயன் பண்ற வேலை. இந்த பாருங்க, ஏற்கனவே இவரு அப்புறம் ஏன் வாஷிங் மிஷின்ல போடுறீங்கன்னு கேட்பாங்கல்ல. என்ன பண்றது, பையன் வாங்கி கொடுத்துட்டான். நிறைய துணி சேரும் போது வேலையும் அதிகமாயிடுச்சுல. அதனால பிரியா இருக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். இப்ப பிரியாவும் இல்லை, துவச்சுதான் ஆகணும். இப்போ நாங்க வந்து புது சேரீ, கலர் போற துணி, பிளவுஸ் எல்லாம் வந்து கையில தான் துவச்சுக்குவோம், மிஷின்ல எல்லாம் போட மாட்டோம். இந்த மாதிரி காட்டன் புதுசா இருக்கிறதெல்லாம் போட மாட்டோம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து உள்ள இருந்தது பீரோக்குள்ள, இப்பதான் வெளியே வருது. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு வந்து இந்த புடவைங்க எல்லாம் வெளியே வரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மூளைக்கு போயிடுது. இதெல்லாம் பயன் பண்ணி எல்லாம் வச்சுருக்குது. எல்லாமே காட்டன் சேரீ தான். ஆனா ரொம்ப பெரிய வேலை தான். கடையில கூட அயன் பண்ண மாட்டாங்க, அழகா நீட்டா சூப்பரா பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதுக்கு 40 ரூபாய் கொடுத்தா நான் 20 புடவை வச்சிருந்தா எவ்வளவு ஆகுது? 40ன்னா 10 புடவை பண்ணாச்சு, 400 ரூபாய் ஆயிடுது. மறுபடியும் அடுத்த நாளே துவச்சிடுவோம், அப்போ மறுபடியும் 40 ரூபாய் கொடுக்கும். ஆனா நீங்க உடனே அயன் பண்றதுல தான் ஒரு 2-3 முறை கட்டிட்டு தான் அயன் பண்ணுவீங்க. இருந்தாலும் நம்மளே சரி, அங்க அடுப்புல வச்சது என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். பாருங்க, அது பெரிய பிரச்சனை இல்ல. நான் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிறேன், ஒரு காப்பி தண்ணி கொஞ்சம் போட்டு கொடுக்குறேன்ல, கொஞ்சம் மனசாட்சிக்குதா? ஐயோ, என்ன போய் சொல்றாரு பாரு. எப்போ காலையில டீ கொடுத்தேன், அதுக்கப்புறம் மீதி இருந்த டீ நீ தானே சூடு பண்ணி. மீதி டீ கொஞ்சம் கொஞ்சம் அது உங்களுக்கு வேணும்ன்றதுனால. சாப்பிடுற டைம்ல டீ குடிச்சா சோறு சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனாலதான் நான் வந்து சாப்பிடும் போதெல்லாம் டீ குடுக்குறதில்ல. அது ஒரு கம்ப்ளைண்டா டீ குடுக்கலையே அப்படின்னு பண்ணிருக்கிறாரு பாருங்க. டீ எனக்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டீ குடிச்சு டீ கொஞ்சம் டெம்பா இருக்கும் வேலை செய்யறதுக்கு. வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்ப இந்த அரைக்கீரை வந்து சேர்த்துக்கிறாங்க. போடும் போது நமக்கு வந்து பாத்திரம் ஃபுல்லா தெரியும். கொஞ்சம் சூடு ஏறி வதங்கிச்சுன்னா எல்லாமே வந்து கொஞ்சமா கீரை 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வதக்கினால கீரை வந்து கலர் மாறிடும். அதே மாதிரி கீரை வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது, ரொம்ப கருப்பாயிடும், பச்சையாவே இருக்காது கீரை. அதனால வதக்கி அப்படியே விட்டுடும். ஒரு 5 நிமிஷம் கீரை வதங்கினாவே போதும், நமக்கு கீரை வெந்துடும் நல்லா. பாருங்க, நான் எவ்வளோ பாத்திரத்துக்கு மேலே போட்டிருந்தேன், கீரை வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எதுக்கு சேர்க்குறேன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வந்து பச்சையாக இருக்கும் கீரை, அதனால தான் வந்து சர்க்கரை சேர்க்கறது. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து அரைக்கீரை புளி போட்டு கடையிறதுனால தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தட்டு போட்டு மூடாமல் கீரை வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் கீரை வந்தால் போதும். இன்னைக்கு சமையலே பார்த்தீங்கன்னா பிரியா பிடிச்சதான் நான் செய்கிறேன். கொத்தவரங்காய் பொரியல், அரைக்கீரை கடையல், சக்கரவள்ளி கிழங்கு போண்டா. எப்போ போனாலும் வாரத்துக்கு 2 நாள் கூட கடைக்கு போகிறப்ப கிடைச்சதுன்னா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துடுவாரு, இல்லை நான் போனாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டில் இருக்கும்போது இப்போ கல்யாணம் ஆகி போயிட்டு போயிருந்தா அடிக்கடிக்கு செய்யறதில்ல. அதுக்கு முன்னே வந்து கேட்டாவே போதும், என் பையன் சொல்லுவான், என்னம்மா எப்போ பாரு போண்டா வடை தானான்னு சொல்லிட்டு. நம்ம பொண்ணு என்ன சாப்பிடுதோ அதான் நம்ம வாங்கி கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும். அதனால இன்னைக்கு வந்து சூப்பராக இப்போ லஞ்சு முடிஞ்சதுன்னா சாப்பிட்டு சாயங்காலம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போண்டா. சரி, கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கேட்பாங்களே, என்னம்மா பொண்ணுக்கு பிடிச்சதே செய்றீங்க, மாப்பிள்ளைக்கு பிடிச்சது எதுவும் செய்யலையாமா அப்படின்னு கேட்டாங்க. மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாரு. ஃபர்ஸ்டே சொல்லலாம்னு நினைச்சேன் நானு. மாப்பிள்ளை இருந்தாலும் பொண்ணுக்கு பிடிச்சதும் செய்யணும், மாப்பிள்ளையும் இதை சாப்பிடுவாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அவர் காலையிலே வேலைக்கு அவருக்கு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. கீரை கடையில் தாளிக்கிறதுக்காக நான் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா வடகம் இன்னும் நான் செய்யவும் இல்லை, வடகம் இல்லை வீட்டில். கீரைக்கெல்லாம் வந்து வடகம் போட்டு தாளிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு கீரையில கொட்டும் போது வடகத்துடைய மனம் மாதிரியே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கீரை வந்து கடைஞ்சிக்கலாம்.
இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அம்மா கீரை கடைஞ்சது இல்லை. நீ வீட்டுல இல்லாதப்ப யார் கடைவா? கீரை செய்யறது இல்லை, கீரை செய்யறது இல்லை. நான் வீட்டில் இருக்கும்போது கீரை செய்யணும்னா நான் தான் கடைஞ்சி விடணும். அதெல்லாம் வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயம். நான் இது வரைக்கும் போய் சொல்ல மாட்டேன். கீரை இது வரைக்கும் நானே இல்லைன்னா ஊருக்கு போயிட்டாங்கன்னா இல்லை வேலைக்கு போயிட்டு நான் அப்போல்லாம் கீரை செய்ய மாட்டேன். சாம்பார், கார குழம்பு, புளி குழம்பு அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருவேன். சரி நீங்க கடைங்க, அது கூட எங்க அம்மா ஏதோ பண்றாங்க. என்னம்மா? கொத்தரக்காய் பொரியல் செய்யறேன். அதுக்கு வர மிளகா ஒரு 4 மிளகா கட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் ரெசிபி தான், ஆனா டேஸ்டா இருக்கும் சாப்பிட. பொரியலுக்கெல்லாம் வந்து மிளகா தூள்லாம் போடக்கூடாது, வர மிளகா போட்டாலும் சூப்பரா இருக்கும். சூடா சாதம் வடிச்சிட்டு சாப்பாடுல சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த வேர்க்கடலை போடுறதுனால நாங்கெல்லாம் பாருங்க, இப்ப கீரை களைஞ்சா கூட அப்பு இவரு 2 பேர் தான் சாப்பிடுவாங்க. நானும் பிரியாவும் சாதம் இவ்வளோவா கொத்தரக்காய் பாதி போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் பாரு, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த வேர்க்கடலை சேர்க்கறதுனாலதான் அந்த அளவுக்கு டேஸ்ட். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்படியும் மாசத்துக்கு ஒரு 3 கிலோ வேர்க்கடலையாவது வாங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வேர்க்கடலை தான். சட்னி, வேர்க்கடலை உடம்புக்கும் நல்லது. அதுக்கு நீ இவ்வளவு சாப்பிட்டா அவ்வளோனா அவ்வளோ இல்லை. பொரியலுக்கு அதுக்கு வேக வச்சு சாப்பிட்டா கொழுப்பு ஏறிடும். மருத்துவத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூனாவது வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கணும், இல்லை பச்சையாவே நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. நானும் பிரியாவும் கடலக்கவுட்டு இல்லாமல் எல்லாமே சாப்பிடுவோம்ப்பா. எங்க வீட்டில் இன்னும் 2 ஜீவனுங்கிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட தான் எங்களுக்கு கஷ்டமே. எது செஞ்சாலும் இது வேணாம் அது வேணாம்னு. நாங்கெல்லாம் எல்லாமே தான் நான்வெஜ் தவிர மீதி எல்லாம் பிரியா சாப்பிடுறோம். எல்லாம் பிரியா? ஆமா. காயில் என்ன காய் தான் அதிகமாக சாப்பிடுவேன்? இந்த கருணக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காய்மா? நான் எல்லா காய்கறியுமே சாப்பிடுவேம்மா. என்ன காய்ச்சி வச்சு கடைசி நீ செஞ்சு நான் எதுவுமே சாப்பிடாம இருந்ததே இல்லைம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீரைக்கு வதக்கி கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதே கடாயில நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வரமிளகா போடல இல்லை, அது அப்புறம் பண்ணிக்கலாம். கீரை தாளிச்சு கொட்டிடலாம் ஒரே பாத்திரத்துக்கு. பொரியலும் ரெடி தான், ஒரே 1 நிமிஷம் தானே தெரியல. கொத்தரங்காய் வெந்துட்டாவே பொரியல் ரெடி தான். அது கீரை வேக வச்ச தண்ணியா? வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணி அதுதான் நான் கம்மியாக வைப்பேன். நான் நிறைய வந்து அப்படி அதிகமாக இருந்தால் கூட அப்பா அந்த கீரை தண்ணி குடிச்சிடுவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சூப் மாதிரி. ஆமாம், உடம்பு சத்து தானே. பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். வடகம் கலர் இதுதான். இப்போ இதை எடுத்து கீரை குழம்புல சேர்த்துருவோம். அதே கடாயில பொரியலாமா? ஆமாம், கொத்தரங்காய் பொரியல் தாளிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு ஒரு கடாய் வைக்கணும், இதுக்கு ஒரு கடாய் வைக்கணும். பாருங்க, சூப்பராக அரைக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரியல் செஞ்சுருவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 4, மிளகாய் நல்லா வறுந்துருச்சு. பெரிய வெங்காயம் 2 வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொத்தரங்காய் வந்து நல்லா வெந்துட்டதுனால இந்த மாதிரி கையில் பண்ணி இப்படி நசுக்குனா போதும். நல்லா வெந்துருச்சு. தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பக்கம் வந்து பொரியல் ஆகிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் வந்து போண்டாக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுட்டா நம்ம சாயங்காலம் வந்து போண்டா செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வயசுல எங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வெள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டு அதில் வெல்லம் போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க, உருண்டை பண்ணி. அதே தான் நீ போண்டாவை செய்கிற, அதை நீ மைதா மாவில் போட்டு போண்டாவை செய்கிற. அதுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப வேக வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் முழுசா இருக்கு தானே. ரொம்ப குழைச்சி பண்ணுவாங்களா? குழைச்சி தான் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது டேஸ்ட்டாக வெல்லம் நிறையா போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழங்கு நாங்கள் அப்படியே சாப்பிட மாட்டோம். அதனால் நம்ம நாங்கள் வேக வச்சுட்டு வெல்லம் இடித்து போட்டு இதில் துருவி போட்டுருவாங்க. துருவி போட்டுட்டு பிசைஞ்சு உருண்டையாக கொடுத்துருவாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். குக்கரில் வைக்கிறதுனால நம்ம 2 விசில் வந்தால் போதும். ரொம்ப வச்சுட்டீங்கன்னா ரொம்ப வந்து போச்சுன்னா போண்டாலாம் செய்ய முடியாது. குழப்பெல்லாம் அது கூட வந்து நம்ம வெள்ளம் சேர்ப்போமா, அதனால வந்து உருண்டை பிடிக்க வராது. அதனால் 2 விசில் வந்தால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
நான் ஏற்கனவே கொத்தவரங்காயில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறேன். கொத்தவரங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம வேர்க்கடலை தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வேர்க்கடலை வந்து எப்போவுமே ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ வறுத்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். நான் அப்பப்போ பொரியலுக்கெல்லாம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுன்றதுனால தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா தேவையானது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவேன். இப்போ அந்த வேர்க்கடலை தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். இப்போ கொத்தவரங்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரைக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தவரங்காய் பொரியல். இப்போ மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பொரியல், ஒரு கீரை கடையல். தயிர் இருக்குது, வேணும்னா தயிர் சாப்பிட்டுக்கிட்டோம், இல்லைன்னா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கீரை குழம்புக்கு எப்பவுமே நான் ரசம் செய்வேன். இன்றைக்கி வந்து ரசம் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே நைட்டு ரசம் வந்து கொஞ்சம் இருக்குது, நேற்று வச்சுது, அதெல்லாம் ரசம் வேணாம் இப்போ புதுசாக செய்ய வேணான்றதுனால நான் விட்டுட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சு முடிஞ்சுது. சக்கரவள்ளி கிழங்கு வந்து இருக்குது. அந்த போண்டா எப்படி செய்கிறது, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து சாயங்காலம் வந்து பார்க்கலாம். நம்ம அவ்வளோதானே, சாயந்தரம் சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சுட்டா முடிஞ்சு போதா இந்த வீடியோ? வேற என்ன வேணும்? இல்லை, வேறு எதனா போண்டா கிட்ட செய்வியா? கார போண்டா அந்த மாதிரி எதனா? ஒரு ஸ்வீட் போண்டான்றது அவன் கார போண்டா சாப்பிடுவான் இல்லையா? அந்த மாவுலேயே கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் காரமாக. அது சாயங்காலம் மாவு மீதானதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, அதுதான் ஒரு டவுட்டு கேட்டுக்கிற முன்னாடியே. சரி, டைம் ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுவாங்க.